நடத்துவது சம்பந்தமாக தான் நான் பேச வந்திருக்கிறேன். நீதிமன்றத்தை தவறாக பயன்படுத்தி அதில் அக்கிரம லாபம் அடைகிறாங்க ஒரு சிலர். அது சம்பந்தமாக தான் நீங்கள் பேச வந்திருக்கோம். நீதிமன்றமே இந்த நிலைக்கு வந்துட்டா நாட்டில் வேற என்ன ஆகுன்றதுக்கு தான் இதை பேச வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், ஜெயகாந்தன் என்பவர் என்னுடைய பிரின்சிபால் கடந்த 2012 கடன் கொடுக்குறாரு தண்டமேல் குமரனுக்கு அவர் சொத்தின் பேரில். அந்த கடனை வசூலிக்கிறதுக்கு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு அதில் அவர் தீர்ப்பு வாங்குறாரு. தீர்ப்பு பெற்ற பிறகு அந்த தீர்ப்பை அனுசரித்து நிறைவேற்று மனு தாக்கல் செய்கிறாரு. நிறைவேற்று மனுவின் மூலம் அந்த சொத்தை ஜப்தி செய்கிறாரு. இதுதான் அந்த வழக்குடைய நம்பரு. புதுச்சேரி செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டில் 2225/2017 தான். அந்த வழக்கில் அவர் நிறைவேற்று மனு இபி நம்பர் 1/2023 தாக்கல் செய்து அவருடைய பரிகாரத்தை அதை தேடிக்கிறார். அப்படி தேடிட்ட பிறகு 3வது பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி என்ற ஒரு குரூப் வருது. நூர்மான் ஆக்கியார், சையத் அலாவுதீன், முகமது அமீன், முகமது உமர்ன்ற 4 பேர் வராங்க. அந்த 4 பேர் யாரு எவரு எதுன்னு தெரியாம திடீர்னு மனு கொடுக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டார், இந்த ஜப்தியை நீக்கணும், சொத்து எங்களுடையது அப்படின்னு சொல்லி அது ரைட்டு. அவங்க வராங்க, அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஆர்டர் 21 ரூல் 58 சிபிசி இப்படி தேர்ட் பார்ட்டி மனு தாக்கல் செய்ய சட்ட வழிவகை உள்ளதால் அது தாக்கல் செய்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதில் முதலாவது எதிர் மனுதாரரான டிகிரி ஹோல்டர் ஜெயகாந்தன் என்னுடைய பிரின்சிபாலுக்கு சம்மன் அனுப்பணும். அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் டெட்டா தீர்ப்பு கடனாளி, அந்த அசல் வழக்குடைய தீர்ப்பு கடனாளிக்கு சம்மனே அனுப்பலை. சம்மனே அனுப்பாமல் இஏ நம்பர் 6/2023 இன் இபி நம்பர் 1/2023 இன் ஓஎஸ் நம்பர் 2225/2017 என்ற வழக்கில் இந்த மனுவை தாக்கல் செஞ்சு அதுக்கு அனுப்பாமல் மேல் நடத்துகிறாங்க. இது எப்படி முடியும்? இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு சட்டக்கேள்வி. சரி, எதையும் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி அது ஒரு பக்கம் போயின்னே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு மனுவை போடுறாங்க. இஏ நம்பர் 53/2023 இன் இஏ நம்பர் 6/2023 இன் இபி நம்பர் 1/2023 இன் ஓஎஸ் நம்பர் 2225/2017 என்ற மனுவில் ஒரு புதுசாக ஒரு மனுவை தாக்கல் செஞ்சு இஏக்குள்ள ஒரு இஏ தாக்கல் செஞ்சு நாங்கள் பணத்தை செலுத்துகிறோம், வட்டியோட 2 லட்ச ரூபா நாங்கள் கோர்ட்டுக்கு செலுத்துகிறோம், அதனால நீங்கள் அந்த ஜப்தியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை நாங்கள் தானாகவே முன் செலுத்த வராங்க. அப்படி தாக்கல் பண்ணி அதில் ஒரு பரிகாரத்தை அவருக்கு சாதகமாக கொடுக்குறாரு புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட உரிமையல் நீதிபதி செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் ஜி சரவணன். அவர் சரவணகுமார் என்பவர் கொடுக்குறாரு. அந்த சரவணகுமார் கொடுத்த பிறகு அந்த உத்தரவுல என்ன செய்யறாருன்னா, ஒரு நீதிபதியை பொய் சொல்றாருங்க. செகண்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல்னா பொய் சொல்றாருன்னா, ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு நோட்டீஸ் அனுப்புனதாகவும், நோட்டீஸ் அவர் வாங்கிக்கிட்ட மாதிரியும், அவர் மனைவி வாங்கிக்கிட்டதாகவும், அதுக்கு பிறகு அவங்க வரலன்றதாலும், த்ரூ ப்ரொசீடிங்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்டி ஆகிறதாலையும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், பணத்தை செலுத்தலாம்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் ஆர்டர் போட்டு அந்த கண்டிஷனல் ஆர்டர் மூலம் எஃப்டிஆரில் பணத்தை டெபாசிட் பண்ண வச்சு இந்த நடவடிக்கைகள்லாம் ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு தெரியாமையே நடக்குது. அப்போ இது நீதிமன்றம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சுன்னு அதை முடிச்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பிரின்சிபலு உடனே உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு. போய் அங்கே சிஆர்பி போட்டு இது மாதிரிலாம் அயோக்கியத்தனமாக இருக்காங்க, இது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் 16/36/2024 என்ற சிஆர்பி அங்கே தாக்கல் செய்யும் போது அந்த சிஆர்பியில் நீதியரசர் லட்சுமி நாராயணன்றவர் அவர் எதையும் பார்க்கல. அவர் பாட்டு எடுப்புல என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் தொடர்ந்து எக்ஸ்பர்ட்டி ஆகுறாரு. அந்த பொய் சொன்ன விவகாரம் தெரியல, அந்த நோட்டீஸ் அனுப்பாதான் தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னு ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் அந்த நோட்டீஸை எனக்கு அனுப்பாமே இந்த மாதிரி உத்தரவு வாங்கிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த வாய்ப்பை கொடுக்காதால என்ன பண்ணிட்டாங்க, அவர் எல்லாத்துலேயும் அவர் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு. யார் பணம் கட்டினா என்னன்ற பொத்தாம் போக்கில் ஒரு உத்தரவு போட்டுட்டாரு. இதெல்லாம் இந்தியாவுடைய நீதித்துறை எங்கே போயின்னு இருக்கு, எந்த நிலையில் இருக்குன்றது எடுத்துக்காட்டுறதுக்கு தான் நான் பேசுகிறேன்னு ஒழிய இது பாதிக்கப்பட்டவர் நாங்கள் பணத்தை வாங்கிக்கலாம், எங்களுக்கு வேண்டியது பணம் தானே. என்ன இதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து ஆகுது? கட்ட பஞ்சாயத்தில் வேணா இத்தகைய சூழ்நிலை இந்த வேடிக்கையெல்லாம் பாருங்க. அந்த தேர்ட் பார்ட்டி அப்டேட்டர்
அவங்களுக்கு இன்னமும் டிக்ளரேஷன் ஆகி கோர்ட்டு தீர்ப்புரை கொடுத்த மாதிரி தீர்ப்பானை கொடுத்த மாதிரி ஒரு டெஃபனண்டா அவங்க சொந்தக்காரங்க இருந்து நடந்த வழக்கை ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்து இதெல்லாம் தாக்கல் பண்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் தாக்கல் பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு எங்க இருக்கு? ஓஎஸ் நம்பர் 2/12/212/2019, ஓஎஸ் நம்பர் 21/3/2019. இந்த 2 வழக்கிலையும் இவங்க பார்ட்டி கிடையாது. பார்ட்டியே இல்லாதவங்க அந்த தீர்ப்புரையை செயல்படுத்தலாமா? அதையும் நீதிமன்றம் மார்க் பண்ணுது, குறியீடு பண்ணுது. இதுக்கு நடுவுல ஜப்தின்னு ஒன்று இருக்கும் போது பேங்க்ல ஒரு தனியார் கல்வி நிறுவனம் ஆக்சிஸ் பேங்க் இந்த சூழ்நிலை இருக்கும்போது அமலோர் பவன் லூர்து அகாடமி என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை சேர்ந்த எஸ்ஏ லூர்து சாமி என்பவர் ஆக்சிஸ் வங்கியில 47,60,00,000 பணத்தை வழக்கு சொத்துக்கு வழக்கே இல்லைன்னு சொல்லி பணத்தை வாங்குறாரு. இந்த ஜப்தியில கட்டுள்ள சொத்துக்கு பணத்தை வாங்குறாரு. அந்த பணத்தையும் கொடுக்குது இந்த ஆக்சிஸ் பேங்க். மக்கள் பணத்தை எப்படி ஒரு ஏழைப்பாழைக்கு கொடுக்குமா? இந்த மாதிரி அட்டகாசத்தெல்லாம் இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் செஞ்சிருக்கு. இந்த அட்டூழியெல்லாம் நடந்துன்னே வருதுன்னு இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீதிமன்றமே காரணமாக அமையும் போது நீதிமன்றத்துக்கு மேல நம்மளால குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? இப்படி அடுக்கடுக்கான குற்றங்களை தொடர்ச்சியாக வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டார் கூட்டம் கோஷ்டி, அந்த கொள்ள கோஷ்டி மாதிரி அவங்க எப்படின்னு வச்சிங்கன்னா லேண்ட் மாஃபியா என்ற உயர்நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கும்பல். அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் யாருன்னா புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் அஷ்ரஃப் குடும்பம். இந்த தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டர் 4 பேருமே அஷ்ரஃபோடைய குடும்பம். அவங்களுடைய உறவுகள் எல்லாமே அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டர்களுடைய குடும்பம். இந்த மாதிரி ஒரு குடும்பம் பல அட்டூழியம் பண்ணி 2000 கோடி சொத்துக்கு போலி பத்திரத்தை செய்து விட்டார்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த நாட்டுல அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்கா? நீதிமன்றங்கள்லாம் செயல்படுதா? நீதிபதிகளே பொய் தீர்ப்பு எழுதுனா இந்த நாடு எங்க தாங்கும்? பூமி வெடிக்கும். அந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. உயர் நீதிமன்றத்திற்கு என்னுடைய பிரின்சிபல் 1000 ஏகப்பட்ட மனுங்கள் அனுப்புனாரு. அங்க சொல்றாங்க, விஜிலன்ஸ் பதிவாளர் சொல்றாங்க, ஹைகோர்ட் விஜிலன்ஸ் பதிவாளர் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. என்னங்க முடிச்சீங்க? எதை முடிச்சீங்க? ஒரு நீதிபதி பொய் சொல்லி தீர்ப்பு எழுதுறாரு, அதை முடிச்சு வச்சுட்டாங்களாம். இதுதான் இந்த நிலை தான் நீங்க இருக்கு. மக்களே, இந்த சூழ்நிலையை நீங்க உணருங்க. நீதிமன்றங்கள் மேற்படி தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டார்கள் ஒரு பத்திரத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மோசடி பத்திரம் 2/7/1954 ஆர்வி நம்பர் 204 என்ற ஒரு பத்திரம். அந்த பத்திரம் வந்து பக்காவா ஃபோர்ஜரி பத்திரம். அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு செயல்பட்டு எந்த ஒரு அடுத்த ஆவணங்கள்லாம் செல்லாது. அது சம்பந்தமாக சிபிஐ விசாரிக்கணும். நன்றி, வணக்கம்.